சார் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஹாலிவுட் காமெடி ஆக்டர் ஒருத்தர் ஜிம் கேரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் 10 மில்லியன் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு 10 மில்லியன் செக்கில் எழுதி அவரே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் டம்ப் அண்ட் டம்மர் படத்தில் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணால் அவங்க நினச்சதை நடத்திக்க முடியுமா? இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எல்லாம் நடத்துறது இல்லை, நீங்கள் பண்ணுங்களா எல்லாரும் எல்லாம் நடத்திக்க முடியும். ஆனால் அவரே வந்து அந்த ஒரு நாட்டுக்கு நான் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு நினைச்சாருன்னா அது நடந்திருக்காரு. நீங்கள் பண்ணுங்களா, நீங்களும் சிஎம் ஆகுங்களா, நீங்களும் விஜய் சார் ஆகுங்களா அப்படின்னா அவரே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் அவர் ஆயிருக்காரு. அவரோட கனவு எத்தனை நாள் கனவு, அவரோட பாதை எத்தனை நாள் பாதைங்கிறது யாருக்கும் புரியல. இப்போ மேனிஃபெஸ்டேஷன்ல வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. தண்ணி கிட்ட பேசுறது, நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும்லாம் சொல்றாங்க. இது உண்மையா சார்? கண்டிப்பா. அப்போ கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, நம்ம சொல்றதை கேட்கும். மேனிஃபெஸ்டேஷன்னா என்னம்மா, ஒரு பாசிட்டிவ் வைபை இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நினைக்கிறது தான் முதல் மேனிஃபெஸ்டேஷன். அப்புறம் இந்த நம்பர் எழுதுறது, அது எழுதுறது, இது எழுதுறது. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆக்டர் அண்ட் அஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் சார் நம்முடைய இருக்காங்க. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனன் தேகி, வித்யான் தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. சார் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே நம்மளுடைய வேண்டுதல் கிடைக்கணும், நம்ம நினச்சது நடக்கணும்னா என்ன மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹாலிவுட் காமெடி ஆக்டர் ஒருத்தர் ஜிம் கேரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் 10 மில்லியன் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு 10 மில்லியன் செக்கில் எழுதி அவரே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் டம்ப் அண்ட் டம்மர் படத்தில் அவர் வாங்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே மேனிஃபெஸ்ட் பண்ணால் அவங்க நினச்சதை நடத்திக்க முடியுமா? கண்டிப்பா எல்லாரும் எல்லாம் நடத்திக்க முடியும். ஆனால் அவரே வந்து அந்த ஒரு நாட்டுக்கு நான் வந்து பிரசிடென்ட் ஆகணும்னு நினைச்சாருன்னா அது நடந்திருக்காது. ஆமாம், கண்டிப்பா. அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எல்லாம் நடத்துறது இல்லை, நீங்கள் பண்ணுங்களா, நீங்களும் சிஎம் ஆகுங்களா, நீங்களும் விஜய் சார் ஆகுங்களா அப்படின்னா அவரே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் அவர் ஆயிருக்காரு. அவரோட கனவு எத்தனை நாள் கனவு, அவரோட பாதை எத்தனை நாள் பாதைங்கிறது யாருக்கும் புரியல. அதுவும் அவரோட ஜாதகத்துல அந்த அம்சம் இருக்கு. அந்த அம்சம் இல்லாத பட்சத்தில் யாருக்குமே மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்காது. இப்ப நீங்க சொல்ற அந்த ஹாலிவுட் நடிகர் கூட அவர் வந்து இந்த பணம் வாங்கணும் தான் எழுதியிருக்காரு படத்து வெளியாக. ஆமா, அவர் வந்து ஒரு ஃபுட்பாலோட பிளேயிங்லயோ இல்ல கிரிக்கெட் பிளேயிங்லயோ நினைச்சிருந்தா கண்டிப்பா நடந்திருக்காரு. இப்ப தெண்டுல்கரும் அப்படித்தான். தெண்டுல்கர் வந்து ஏஆர் ரஹ்மான் மாதிரி நான் மியூசிக் போட்டு நான் வந்து அது என்ன அவார்டு, ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் நடந்திருக்கோமா? நான் ஏஆர் ரஹ்மான் போயிட்டு நான் கிரிக்கெட் நல்லா விளையாடிட்டு நான் வந்து காரா வாங்கணும், எனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கணும், நான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியா கிரிக்கெட்ல ஆகணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா நடந்திருக்குமா? நடக்காது. எதுவுமே யார் யாருக்கு எது எது பேசுமோ, ஹீரோ காமெடின் ஆக முடியாது, காமெடியன் ஹீரோவாக முடியாது, ஹீரோயின் வந்து ஹீரோவாக முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு எது எது கிடைக்கணுமோ, எது எது கிட்டுமோ, எது கிட்டும்னு பகவான் எழுதி வச்சிருக்காரோ அது சத்தியமாயிட்டு கிட்டும். அதே மாதிரி இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் சார், விஜய் சேதுபதி சார் அவங்கெல்லாம் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலை. பட் அவங்களோட நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் ஆகணும், நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகுமா சார்? நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அந்த வார்த்தையை அவங்க சொல்லல, நான் மேனிஃபெஸ்ட் சொல்லிருக்க மாட்டாங்க. ஓகே. மனம்ல வந்து 2 மனம் உண்டு மேனிஃபெஸ்டேஷன்ல. இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், நான் திரும்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான். மனம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். மனம் ஒருநிலைப்படுத்தாத ஒருவன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பிரயோஜனமே இல்லை.
ஸோ அப்படி பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இதில் 2 வகை இருக்குது. இந்த மேனிஃபெஸ்டேஷனில் உள்பூர்வமாக யோசித்தோம்னா மேனிஃபெஸ்டேஷன் தானே இது அப்படின்னு தெரியாமையே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேனிஃபெஸ்டேஷன்னா என்னம்மா, ஒரு பாசிட்டிவ் வைபை இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு நினைக்கிறது தான் முதல் மேனிஃபெஸ்டேஷன். அப்புறம் இந்த நம்பர் எழுதுறது, அது எழுதுறது, இது எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்படி எடுத்துங்களேன், விஜய்னு பேர் வந்துருக்கு. இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க, நான் யார் என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன், லாஜிக்காக யோசிக்கணும். மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப லாஜிக்காக யோசிக்கிறாங்க. இப்போ படமே பார்க்க போனோம்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது இருந்த படங்கள் பார்க்கறதுக்கும் இப்போ இனி வரக்கூடிய 15-16 வயசு பசங்க படம் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ அவங்க வந்து ரொம்ப லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனிஃபெஸ்டேஷன்னா தெரியாமே அவங்க உள்ளுக்குள்ள மனபலத்துல பண்றாங்க. இப்போ அவங்க நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சந்திரபலம் இருக்கும். சந்திரபலம் இல்லை என்றால் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே முடியாது. இது நான் ஆணித்தனமா சொல்லுவேன், எங்க வேணாலும் சொல்லுவேன். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? ஜாதகம் மூலமா? கண்டிப்பா ஜாதகம் மூலியமா தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வகையா அவங்க ஜாதகமே பார்க்க தெரியல அப்படின்னா அவங்க அம்மாவோட பாசம் எப்படி இருக்கு, அவங்க அம்மா மூலியமா என்னென்ன ஆதாயம் இருக்கு, அவங்களோட இவங்க அதாவது இண்டிவிஜுவலா அவங்களோட இந்த பலம் எப்படி இருக்கு, சுய மனபலம் எப்படி இருக்கு, தைரியமா இருக்காங்களா, தைரியமா இருக்காங்கன்னா உடனே ஏதாவது எல்லாத்துக்கும் தைரியமா இருக்காங்கிறது ஒரு பக்கம் இல்லைனாலும் அவங்களால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கா இப்படிங்கிறத பார்க்க போனாலே கண்டிப்பாயிட்டு அவங்களுக்கு மனபலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். இன்னும் கிளியரா தெரியணும். இப்போ ஜுரம் இருக்குன்னா என்ன ஜுரம் அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு இன்னும் கிளியரா தெரியணும்னா அஸ்ட்ராலஜரை தான் கண்டிப்பா பார்க்கணும். நல்ல அஸ்ட்ராலஜரை பார்க்கணும். அவ்வளவு மட்டும்தான். ஏன்னா இப்போ வந்து யாராவது இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க ஒண்ணுன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க. அதனால இந்த மனப்பான்மையில சந்திரன் என்ன இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும்மா பரிகாரமா இருக்கட்டும், விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க நட்சத்திரத்துக்கோ அப்படின்னா உங்களுக்கு என்னால சொல்லி நடக்கும்னு எழுதி வச்சிருக்கோம். நான் சொல்லிதான் உங்களுக்கு நடக்கணும்னு கிடையாது. நம்பர் 1, உங்களுக்கு இல்லாத விஷயத்தை என்னால உருவாக்கவே முடியாது. அது ஆணித்தனமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட வாங்க, நான் உங்களை எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். உங்களை டோட்டலா நான் வந்து வேற ஒரு வேர்ல்டுல வந்து வேற ஒரு உலகமாட்டில் வந்து பெரிய ஆளா மாதிரி ஆக்கிடுறேன். இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆக்கிடுறேன். இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்துல இருந்தாதான் நடக்கும். அதை வந்து கண்டிப்பா மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப ரொம்ப மக்கள் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்களா ரொம்ப லாஜிக் எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக மாத்திரம் சொல்லலை, உண்மையும் அதுதான். எப்பவுமே வந்து ஒரு லைஃப்ல வந்து எதுவுமே இது இல்லை அது இல்லைங்கிறது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா ஏன் அது நடக்கலன்னு யோசிச்சு இது நம்மளுக்கு நடக்குமான்னு யோசிச்சாலே நல்லது நடக்கும். இப்போ மேனிஃபெஸ்டேஷன்ல வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. தண்ணி கிட்ட பேசுறது, நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டா அது வந்து அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்லாம் சொல்றாங்க. இது உண்மையா சார்? கண்டிப்பா. அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் இல்ல, பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய பூமி, ஆகாசம், இதை ஒன்று போயிட்டு அப்புறம் நெருப்பு, நீர், காற்று. இந்த காற்று மூலியமா தான் உங்களுக்கு வந்து சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம உடம்புலயே நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், பூமி இது எல்லாமே அடக்கமா இருக்கு. அப்ப கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, நம்ம சொல்றதை கேட்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ரிஷிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? ரிஷிகள் டிவியில பாத்திருக்கீங்களா, படங்கள்ல பாத்திருக்கீங்களா? இப்படியே ஒரு கமண்டலத்துல இருந்து தண்ணி எடுத்து நீ இப்படியே ஆகு அப்படின்னு தெளிச்சாங்கன்னா தண்ணி சொன்னு கேக்குது இல்ல, அந்த மாதிரி கேட்கும். தண்ணி சத்தியமானது. எனக்கு ஒரு டவுட் சார், அந்த தண்ணி அவங்க கையிலேயே ஏன் கேரி பண்ணிட்டே இருக்காங்க? ரிஷிகள்னா மந்திரம் எல்லாம் போட்டு உடனே இமிடியேட்டா வர வைக்கலாம்ல சார்? இல்ல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபஸ் பண்ணும்போது அதோட இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாள் கிட்ட தாந்திரிக் தபஸ் பண்ணும்போது நீங்க என்கிட்ட ப்ரெடிக்ஷன் கேட்க வரீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லும் போது வேற வைபா இருக்கும். தாந்திரிக் முடிச்சுட்டு
நான் வெளியில வந்து ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, பதில் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த வைப்பு வேற, இந்த வைப்பு வேற. தண்ணி வந்து அவங்க எப்ப வேணாலும் உருவாக்கிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் உருவாக்கலாம், தண்ணி வரும். அவங்க கஷ்டப்பட்டு அம்பாலோட பரிபூர்ண விஷயத்தையும் சுவாமியோட பரிபூர்ண விஷயத்தையும் அதுக்குள்ள அடக்கியிருக்காங்க. அதனால அந்த விஷயம் வந்து இன்னும் புனிதமானது, இன்னும் ப்ரீஷியஸ். அப்போ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு? இது நீங்க ஏதோ ஒரு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னும் இன்டெப்தா ஒரு குரு மூலியமா குரு கிட்ட போயிட்டு எப்படி கத்துக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம இந்த ஒரு 5, 10, 15 நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனா தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு சூரிய ஒளியில ஒரு பேசிக்கா சூரிய ஒளி படுற மாதிரி வச்சுட்டு, சிவப்பு சூரிய ஒளி 12 மணிக்கு உச்சி வெயில போயிட்டு பரபரன்னு வச்சுக்கப்படாது. சிகப்பு சூரிய ஒளி முதல்ல காலையில எழுந்துக்கணும், அதுவே யாரையும் எழுந்துக்கிறது இல்லை. 10 மணிக்கு தான் காலையிலேயே வருது, நைட்டே 1 மணிக்கு தான் வருது. அந்த 12 மணி ஆன அப்புறம் தான் மொபைலே ஆஃப் பண்றாங்க. ஸோ இது வந்து இதுவாகவே போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் 3லேருந்து 4 மணி பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துல நல்லா காலையில எழுந்து நல்லா அப்படியே நம்மள வந்து நான் சொன்ன இந்த மேனிஃபெஸ்டேஷன் முன்னாடி சொன்னது அப்படியே வந்து இது பண்ணிட்டு தீர்த்தத்தை கண்ணில் வச்சு தீர்த்தத்துல கையில எடுத்து ஒரு அந்த டைம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு பனிக்காலம்னா சூரியன் லேட்டாக வரும், வெயில் காலம்னா சூரியன் சீக்கிரம் வந்துடும். அந்த சிகப்பு சூரியன் எந்த மணிக்கு வருதோ, இப்போலாம் நம்மளுக்கு 5:45, 6 மணிக்கே வந்துடுது. போக போக வந்து லேட் ஆகும். சிகப்பு சூரியன் எப்போ வருதோ அதை வச்சுக்கலாம். சில பேருக்கு அடுத்தது சந்தேகம் வரும், அப்போ எங்கள் நாட்டிலலாம் சூரியனே இல்லையே சார் அப்படின்னா பகலில் வைங்க, அந்த ஒரு டைமில் வைங்க. அதே மாதிரி இதுலலாம் வந்து இது மழை பெஞ்சதுன்னா சூரியனே வரமாட்டேங்குது. அந்த இதுக்கு எப்படி பண்ணலாம்னா அதுக்குமே ஒன்றும் கவலை இல்லை. அந்த 6லேருந்து 6:30 மணிக்குள்ள கையில வச்சாலே சந்தியாவோட அதாவது பிராத சந்தியாவோட பவர் வந்துடும். கண்டிப்பா சார். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, எந்த நேரத்துல சரியா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்ன்ற நிறைய தகவல்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். வணக்கம். சர்வம் புவனேஸ்வரி.